பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியல். இன்றைக்கி என் கூட சேர்ந்து ஜெபிக்க ரெடியாக இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை செய்யணுன்னு நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் அது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, ஒரு பயத்தில் இருக்கீங்க. சில பேர் ஏதோ ஒரு காரியங்களை செய்ய நினச்சி ஆனால் அதை ப்ரொசீட் பண்ணக்கூட முடியாமல் ஸ்டக்காக இருக்கீங்க. இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே, இதற்கான ஞானம் எனக்கு இல்லையே, எனக்கு யாராச்சும் உதவி செய்வாங்களா, இந்த காரியத்தை எனக்காக செய்து முடிக்க கர்த்தர் எப்படி உதவி செய்ய போகிறார், பார்க்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டவைகளாக இருக்கிறதே, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். சங்கீதம் 37 அதிகாரம் 5 நாம் வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பெறணும்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டியது 2 விஷயம். ஒன்று, நம்மளுடைய தாட்ஸ் எல்லாவற்றையுமாக கர்த்தருடைய சித்தத்திற்கென்று ஒப்புவிக்கணும். நம்மளுடைய எந்த சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்னு நினைத்து கொண்டு இருக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கென்று நான் ஒப்பு கொடுக்குறேன்னு அவரிடத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது, இது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும்னு அவர் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அந்த காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தகுதிக்கு மீறின காரியமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஞானத்திற்கு எட்டாத காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்மளை கொண்டு கர்த்தர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். உங்கள் காரியங்களை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது விசுவாசமாக இருங்க, அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. நாங்கள் வாசித்தது மாதிரியே ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியங்களையும், எங்களுடைய எல்லா எண்ணங்களையும் உம்முடைய சித்தத்திற்கென்று நாங்கள் ஒப்பு கொடுத்து உங்கள் மீது நம்பிக்கையாக இருக்கோம் ஆண்டவரே. எங்கள் காரியத்தை நீர் வாய்க்க செய்யும்படிக்காக இந்த வேலையில் ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.